Good evening, everybody. Between some days before or after, sir, I come to with you communications. முன்ன போட்ட வீடியோகளில் ஸ்பீச் கம்யூனிட்டி கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு நண்பர்கள் தகவல் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கேனுங்க. இன்றைய தினத்திலிருந்து ஸ்பீச் கரெக்டாக வரும். அதுக்கான சில உபகரணங்கள் வாங்கி பெற்றுக்கொண்டு இப்போ இந்த வகுப்பு தொடக்கப்பட்டுள்ளது. மறுபடியும் இந்த வீடியோ எடுப்பதற்காக மேடம் கௌசல்யா அவர்களுக்கும் உடல்நிலை சரியில்லாத இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோ எடுக்கல. அதனால சில நாட்களுக்கு மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டது. மறுபடியும் அவங்களுக்கும் உடல்நிலை சரியாயிடுச்சு, மறுபடியும் வந்துட்டாங்க. அவங்களும் நமக்கு ஒத்துழைப்பு தரத்துக்காக அவங்க முழு மனதோட வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய உதவியால் தான் இந்த வகுப்பு இப்போ ஸ்டார்ட் ஆகுது. மேலும் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதில் முக்கியமானது என்னன்னு கேட்டால் கொஷின் சாப்டர் 18 இது சிஆர்பிசி பழைய சாப்டரில் சொல்லப்பட்டுள்ளது. ட்ரையல் ஸ்டேஜ் செஷன்ஸ் ட்ரையலில் சிஆர்பிசியில் 18 சொல்கிறாங்க, சாப்டர் 18 சொல்கிறாங்க. பிஎன்எஸ் ஆக்டில் வந்து சாப்டர் எதில் சொல்கிறாங்க பாருங்க, செக்ஷன் 248 to 260 வரைக்கும் சொல்கிறாங்க செஷன்ஸ் ட்ரையலை பற்றி. ஓகேங்களா? ஒரு கிரிமினல் ட்ரையல் வந்து எடுக்கிறது பப்ளிக் ப்ராசிக்யூஷன் சைடில் இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் மூவ் பண்ணுவாங்க. எஃப்ஐஆர் ஸ்டேஜிலேருந்து சார்ஜ் ஷீட்டை போட்டு அது கமிட்டட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் பை கமிட் பண்ணி சிஆர்பிசி 209 பிரகாரம் அதை மேஜிஸ்ட்ரேட் கமிட்டட் டு த செஷன்ஸ் கோர்ட். அவங்க அதை கமிட் பண்ணி அதன் பிறகு ட்ரையல் எடுத்து அந்த ப்ராசிக்யூஷன் சைடில் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி செஷன் ஜட்ஜி சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி அது அப்புறம் ப்ராசிக்யூஷன் தரப்புல வந்து எவிடன்ஸை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணுறது தான். அந்த 2 ப்ரொசீஜர் கீழே தான் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். பிஎன்எஸ்ல என்ன சொல்றாங்க, சிஆர்பிசி என்ன சொல்றாங்க, இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான் இப்போ நான் பேசுறேன். செஷன்ஸ் ட்ரையல் என்பது காமன். செக்ஷன் 225 வந்து 237 வரைக்கும் சிஆர்பிசி சாப்டர் 18 சொல்லப்பட்டுள்ளது. இந்த செக்ஷன்ல இருந்து செக்ஷன் 225 237 வரைக்கும் செஷன்ஸ் ட்ரையல் பற்றி சொல்லுது. அதே பிஎன்எஸ்ல என்ன சொல்லுது, செக்ஷன் 248 268 வரைக்கும் செஷன்ஸ் ட்ரையல் பற்றி சொல்லுது. இவ்வளோதான் வித்தியாசம். ட்ரையல் எப்போ ஸ்டார்ட் பண்ணா, ட்ரையல் யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது, பிபி தான். அதான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான். அவங்க செஷன்ஸ் கோர்ட்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் ஆஜராவாங்க, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஏபிபி ஆஜராவாங்க. அதுதான் வித்தியாசம். அப்போ ப்ராசிக்யூஷன் ட்ரையல் ஸ்டார்ட் 225 செக்ஷன் ஏற்படுத்துறாங்க. ப்ராசிக்யூஷன் சைடில் ஃபர்ஸ்ட் சார்ஜ் எஃப்ஐஆர் போடுறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்து என்கொயரி பண்ணுறாங்க, என்கொயரி பண்ணி எஃப்ஐஆர் போடுறாங்க, எஃப்ஐஆர் போட்டோடனே சார்ஜ் ஷீட் போகிறதுக்கு சார்ஜ் ஷீட் 164 ஸ்டேட்மெண்ட் இருக்கிறாங்க. 161 ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அதன் பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. சார்ஜ் ஷீட் கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா என்னதான், அப்போ செஷன்ஸ் கோர்ட்டு தான் போடணும். ஃபஸ்ட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு தான் போகும். அந்த கேஸை மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா, இல்லை மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கக்கூடிய தகுதி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அவர் தான் அதன் பிறகு தான் என்ன பண்ணுறாரு, செக்ஷன் 209 பிரகாரம் அந்த பண்டில் அவர் விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை என தெரிந்த பிறகு அந்த பண்டலை மறுபடியும் எங்க அனுப்புற, கமிட் பண்ணி செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சுட்டுறாரு. அதுதான் இது செக்ஷன் 299 சிஆர்பிசி. அந்த இதுக்கு என்னன்னு கேட்டால் 5 years அபவ் உள்ள பனிஷ்மெண்ட் எல்லாமே செஷன்ஸ் கோர்ட் விசாரிக்கும். 5 years அபவ், 7 years அபவ் உள்ள பனிஷ்மெண்ட் எல்லாமே டெத் பெனல்ட்டி, ரேப் கேஸ், மர்டர், டக்காய்டி போன்ற அனைத்து கேட்டுகளுமே யார் விசாரிப்பாங்க, செஷன் ஜட்ஜி விசாரிப்பாங்க. அந்த டெத் பெனால்ட்டி கொடுக்க கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்குற அதிகாரமே யாருக்கு உண்டு, இவங்களுக்கு தான் உண்டு, செஷன்ஸ் தான் உண்டு. அதான் இது ரைட்.
அப்போ செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து என்ன பண்ணணும், ஒரு எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட்டை போட்டு அதன் பிறகு கோர்ட்டுக்கு வந்த பிறகு ஃபஸ்ட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போகுது. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வந்த உடனே எங்கே வருது, செஷன்ஸ் ட்ரையலுக்கு வருது. அப்போ செஷன்ஸ் ட்ரையல் எடுக்கும்போது அவங்க முதல்ல எதை பண்ணுறாங்க, ட்ரையல் பை தி பிபி. யார் எடுக்கணும் ஃபஸ்ட்டு, டிஃபென்ஸ் எடுக்கணுமா ப்ராசிக்யூஷன் சைடு எடுக்கிறாங்களா, ப்ராசிக்யூஷன் சைடு தான் எடுப்பாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எடுக்கணும். ப்ராசிக்யூஷன் சைடு வந்து என்ன பண்ணுறாங்க, செஷன்ஸ் ட்ரையல் மூவ் பண்ணுவாங்க. அவங்க தான் சாட்சி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ செக்ஷன் 225 பிரகாரம் ப்ராசிக்யூஷன் சைடு தான் ட்ரையல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதன் பிறகு இதுவே வந்து ட்ரையல் செஷன்ஸ் கோர்ட் பிஎன்எஸ் ஆக்டில் என்ன சொல்றாங்க, ட்ரையல் பை த பிபி 248. நான் ரெண்டும் கம்பேர் பண்ணி கண்டிப்பாக கன்ஃபியூஷன் கேட்பாங்க. இப்போ இருக்கிற வர ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையும் சிஆர்பிசியில் எந்த செக்ஷன் சொல்லப்பட்டுள்ளது, பிஎன்எஸ்ல எந்த செக்ஷன் சொல்லப்பட்டுள்ளது அப்படின்றது கம்பல்சரி கேட்பாங்க. அதுதான் இந்த ஸ்டேஜ். ட்ரையல் பை யார் மூவ் பண்ணுறது, பிபி. ரெண்டும் ஒரே ப்ரொவிஷன் தான், ரெண்டும் ஒரே மேட்டர் தான், ஆனால் இருந்தாலும் ப்ரொவிஷன் செப்பரேட் இல்லையா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ட்ரையல் மூவ் பண்ணுறது யாருங்க பிபியில், பிஎன்எஸ்ல செக்ஷன் 248. பிபி தான் அங்கேயும் மூவ் பண்ணுறாரு, இங்கேயும் பிபி தான். அதன் பிறகு ஓப்பனிங் த கேஸ் ப்ராசிக்யூஷன் 226. அப்போ ட்ரையல் நடத்துறதுக்கு அது தயாரானது ஆயிட்டாங்களா, அடுத்த கேஸ் ஓப்பன் பண்ணணும். அப்போ யாரை சாட்சிக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும், அரசு தரப்பு சாட்சியங்களை கொண்டு வரணும் இல்லையா போட்டுக்கிட்டாங்க. அப்போ 226 பிரகாரம் கொண்டு வராங்க, 226 பிரகாரம் கொண்டு வாங்கன்றது சொல்கிறாங்க. அது பிஎன்எஸ்ல அது என்ன சொல்கிறாங்கன்னா 249ல சொல்கிறாங்க, ஓப்பனிங் த கேஸ் ப்ராசிக்யூஷன் சைடு. பிஎன்எஸ் ஆக்டில் என்ன சொல்கிறாங்க, செக்ஷன் 249. அது எங்கே. அடுத்தது டிஸ்சார்ஜ் பெட்டிஷன். ஒரு அக்யூஸ்டு 1000 குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கூடாது என்பது சட்டத்தின் தலையாய நோக்கம். அதான் ஒரு குற்றவாளியை வந்து ஒரு குற்றமே செய்யாமல் இருந்திருப்பான், அவனை குற்றத்தை தூண்டி விடக்கூடாது. அதுக்காக இன்னும் அவனை ஒரு அக்யூஸ்டை எந்த வகையில் அவனை விடுவிக்கணுமோ, அக்யூட்டல் ஆக்கணுமோ விடுவிக்கணுமோ அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு அவனுக்கு போதுமான அவகாசம் வாய்ப்பும் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன். இந்த வழக்கிலிருந்து விடுவிங்க, போதுமான அக்யூஸ்ட் தரப்புல இப்போ இந்த ஒரு கொலை கேஸ் நடக்குது, அந்த கொலைக்கு அவனுக்கு சம்மந்தமே இருந்திருக்காது, அவன் போயிருக்கவே மாட்டான், இல்லை இருந்திருக்க மாட்டான். அந்த கேஸில் என்னையும் சேர்த்துட்டாங்க, அதனால இந்த கேஸுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க. வித்தவுட் எவிடன்ஸ் பை தி நாட் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் த ஃபைல்டு ஆட் தி அக்யூஸ்ட் பை நேம் அப்படின்னு சொல்லி அக்யூஸ்ட் ஒருத்தன் சொன்னால் அதற்கான ஆதாரத்தை காமிச்சு நம்ம அதே ட்ரையல் நடத்துவதற்கு முன்பு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் 227 பிரகாரம் போட்டு அந்த கேஸ் வந்து விடுவிச்சுட்டு வெளியே வந்துடலாம். அதுக்கு தான் இந்த வாய்ப்பு. அப்போ டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் எதுக்கு போடுறாங்கன்னா 227ல போடுறாங்க செஷன்ஸ் கோர்ட்டில். அது பிஎன்எஸ்ல என்ன பண்ணுறாங்க 250. ரெண்டு சேம் தான், அங்கே 250 இங்கே 227. சார்ஜ் ஃப்ரேம் 228. சார்ஜ் ஃப்ரேம் பாருங்க, நல்லா பாருங்க, இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஸ்சார்ஜுக்கும் சார்ஜ் ஃப்ரேமுக்கும் என்ன வித்தியாசம்? சார்ஜ் ஃப்ரேம் பண்ண பிறகு டிஸ்சார்ஜ் போட முடியுமா, முடியாது. சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டாலே ட்ரையல் தான் கண்டஸ்ட், த்ரோ தி ஒன்லி ஃபார் டைரக்ட் ட்ரையல் கண்டஸ்ட். அப்போ ட்ரையல் போடுவதற்கு முன், ட்ரையல் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதான் 227. 228ல சார்ஜ் ஃப்ரேமிங் கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணி ஒரு அக்யூஸ்டை எல்லாத்தையும் நிற்க வச்சு வர வச்சு உன் மீது இந்த குற்றங்கள்லாம் சுமத்தப்பட்டுள்ளது, அதுக்கு உனக்கு என்ன சொல்ல வரீங்க, நீ குற்றத்தை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா, இல்லை உங்களுக்கு தரப்பு நீங்கள் குற்றம் செய்யப்படவில்லை என்பதற்காக ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் கூட தன்னுடைய தனக்கு சாதகமான ஆவணத்தை கொடுத்து விடுவித்து வெளியே வரலாம். அதுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இது சார்ஜ் ஃப்ரேமிங் என்ன சொல்றான்னு கேட்டாங்க பிஎன்எஸ்ல. இங்க பாருங்க, சார்ஜ் ஃப்ரேம் 251 பிஎன்எஸ் ஆக்ட்ல, அங்க 228, பிஎன்எஸ் ஆக்ட்ல 251. அதன் பிறகு பிலே ஆஃப் கெல்டி 229. பிலே ஆஃப் கெல்டி ஒரு குற்றவாளியை நிரூபிப்பதற்கு அவனுக்கு தகுந்த ஆதாரத்தை, குற்ற உணர்வுகளை, குற்றத்தை நிரூபிப்பதற்கான போதுமான ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதனுடைய தன்மை தான் பிளே ஆஃப் கெல்டி. பிளே ஆஃப் கெல்டிக்கான நிரூபிப்பதுனா அரசு தரப்பு தான் சாட்சியங்கள் கொண்டு வரணும். அவங்க என்ன பண்ணும், இவங்க குற்றத்தை நிரூபணம் செய்வதற்கான ஆதாரத்தை தாக்கல் செய்வது. அது இங்க டிஎன்எஸ்ல
சார்ஜ் வந்து continuation of the delay of the guilty, communication of the delay of guilty. 252 குற்றத்தை நிரூபிப்பதற்கான சந்தர்ப்பத்தை நேரடியில் ஆய்வு செய்வதற்கு அவங்களை கூப்பிட்டு விசாரணை செய்வதற்கு வாய்ப்பு அளித்து அவங்களுடைய வாக்குமூலத்தை பெறும்போது இந்த வார்த்தை அவங்களுடைய வாக்குமூலத்தை கேட்பாங்க. சாட்சி பிரேம் வந்து அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அது கண்டினியூஸ் தொடர்ச்சியில் வந்துடும். அதே மாதிரி இதுவும் வந்துடும். ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் இது எல்லாம் முடிச்சுட்டு ப்ராசிக்யூஷன் லேப் கால்டிகன் வந்து குற்றத்தை சாட்சி பிரேம் மனதால் தான் குற்றம் நிரூபிக்கப்பட்டது என்ற அர்த்தம் இல்லை. குற்றங்கள் சொல்லப்பட்டுள்ளது. இந்த சார்ஜ் பிரேம் பண்ணவருக்கு அரசு தரப்புல சரி ஓகே இந்த குற்றங்கள் சுமப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு போதுமான வாய்ப்பு கொடுக்கப்படணும். அக்யூஸ்ட் தரப்புல ஒருத்தர் ஆமாங்க நான் அப்ரூவ் ஆயிருங்க எனக்கு கழட்டி கொடுங்கன்றது கூட சொல்ல முடியாது. அதுக்கும் அவங்களுக்கு போதுமான ஏன்னா யார் திரட்டி மிரட்டி ஒத்துக்கு சொன்னாங்களா அப்ரூவா மாற சொன்னாங்களான்னு கூட அப்ப கூட அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதான் பிளே ஆஃப் கில்ட்டி. அப்பயும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இவனை விடுவிப்பதற்கான போதுமான ஆதாரத்தை நம்ம தேட வேண்டும். அதான் ஜஸ்டிஸ் கோர்ட்ல கம்யூனிகேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ட் 52 பிஎன்எஸ்ல அதில் அது ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் 230 சார்ஜ் ஃப்ரேம் பண்ணியாச்சு, டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டாச்சு, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணியாச்சு. அடுத்து யாரு ட்ரையல். அப்போ ட்ரையல் பண்ண அந்த ட்ரையல் தான் ஆரம்பத்தில் மூவ் பண்ணியாச்சு. அடுத்து என்னாச்சு எவிடன்ஸ் பாக்ஸில் ஏற்றி கிராஸ் பண்ணணும், எக்ஸாமினேஷன் எடுக்கணும். அப்போ எக்ஸாமினேஷன் எடுக்கும் பொழுது யார் தரப்புல சாட்சி அரசு தான் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அக்யூஸ்ட் மேல அவங்க சாட்சியங்களை கொண்டு வந்தால் கூண்டில் ஏற்றி விசாரிக்கணும். அப்போ ப்ராசிக்யூஷன் சைடோட எவிடன்ஸை யார் என்ன பண்ணோம்? ப்ராசிக்யூஷன் சைடு எக்ஸாமினேஷன் வந்து ஒரு விட்னஸை கொண்டாந்து நிறுத்தி விட்னஸ் எக்ஸாம் பண்ண பிறகு அடுத்து டிஃபென்ஸ் சைடு என்ன பண்ணுவாங்க? அக்யூஸ்ட் சைடு தரப்பு வழக்கறிஞர் அதை கிராஸ் பண்ணுவாங்க. அது இந்த இடத்துல தான் வருது. ஓகேங்களா? அப்போ எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான இதாக என்ன அர்த்தம்? ப்ராசிக்யூஷன் 230 சிஆர்பிசி செக்ஷன் 230. அதே மாதிரி இங்கே எவிடன்ஸ் ப்ராசிக்யூஷன் இங்கே 253. இங்கே இன்னொன்று கவனிக்க வேண்டியதாக இருக்கு. ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ்ன்னு சொல்லிட்டு தரப்புல தாக்கல் பண்ணக்கூடியது டேட் ஆஃப் எவிடன்ஸ் ப்ராசிக்யூஷன் அதையும் இங்கே பார்க்கணும். அப்போ அதுக்கு இதுக்குள்ள என்ன வித்தியாசம்? ஒரு எவிடன்ஸு எந்த தேதியில் ரெக்கார்டு பண்ணது, எந்த தேதியில் கொண்டு வரப்பட்டது, எந்த தேதியில் தாக்கல் செய்யப்பட வேண்டும், அந்த எவிடன்ஸை பர்டிகுலராக இதுக்கு மினிட் ஆகுதான்றதை பார்க்கறதுக்கு தான் இந்த டேட்டா பேஸ். இதில் தான் சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் பிஎன்எஸ்ல. அதாவது எக்ஸாமினேஷன் ஆஃப் த விட்னஸ் 231 அதான் சொன்னேன்ல, சாட்சி ப்ரொடியூஸ் பண்ணோன்னே கூட்டில் ஏறி விசாரிக்கிறது. அதை தான் அங்கேயும் சொல்லுங்க. எவிடன்ஸ் ஆஃப் த பிபி அவர் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் 254 253 டேட் ஆஃப் எவிடன்ஸு 254 டேட் ஆஃப் எவிடன்ஸ் ஆஃப் பிபி அவங்க எடுக்கிறாங்க. அடுத்தது 230 அக்யூட்டல். அந்த இடையிலே கூட எக்ஸாமினேஷன் பண்ணும்போது கூட ஒரு அக்யூஸ்டுக்கு மேலே போதுமான எவிடன்ஸ் இல்லைன்ற தெரிய வந்துட்டாலே அந்த நேரத்தில் கூட இன்கிரன் பவரை பயன்படுத்தி அந்த செஷன் சர்ஜி அக்யூட்டல் பண்ணலாம். அந்த குறிப்பிட்ட அக்யூஸ்ட்டை மட்டும் பண்ணுன்னா அது 232 பண்ணலாம். அது அக்யூட்டல் 232. அதே அக்யூட்டல் 255 அப்பயும் அக்யூட்டல் பண்ணுறதுக்கு போதுமான ஆதாரத்தை கொடுத்து வெளியே வர்றதுக்கு அக்யூஸ்டுக்கு ஒரு குற்றத்தை நிரூபிப்பதற்கான ஆதாரத்தை எப்படி தாக்கல் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு குற்றத்தை இல்லை என்று செய்யவில்லை என்றதுக்கு ஆதாரத்தை கொடுப்பதற்கு அதிகாரம் அக்யூஸ்டுக்கு வாய்ப்பு ரைட்ஸ் உண்டு. அதுதான் 2 உண்டு. அடுத்தது டிஃபென்ஸ் எவிடன்ஸ். இப்போ எல்லா தரப்புலையும் முடிஞ்சிச்சு. அரசு தரப்பு சாட்சியங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சாச்சு, முடிச்சாச்சு. அடுத்து யார? டிஃபென்ஸ் தரப்பு, அக்யூஸ் தரப்பு சாட்சியம். இப்போ உங்க தரப்புல இருக்கிற சாட்சியம் நான் குற்றவாளி அல்ல அப்படின்றத நிரூபிப்பதற்கு உங்க தரப்பு சாட்சியங்களை நீங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்ப குற்றவாளிக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே டிஃபென்ஸ் எவிடன்ஸ் 233 சிஆர்பிசி 18 சாப்டர்ல சொல்லப்பட்டுள்ளது. அதே இங்க சொல்லப்பட்டுள்ளது டிஃபென்ஸ் த என்டரிங் ஆஃபன் தி டிஃபென்ஸ் எவிடன்ஸ் பிஎன்எஸ் ஆக்ட்ல சொல்லப்பட்டுள்ளதா? ரைட். அதான் இப்போ என்டரிங் தி ஆஃபன் தி டிஃபென்ஸ் எவிடன்ஸ் 256 256 சொல்லப்பட்டுள்ளது. இங்க டிஃபென்ஸ் எவிடன்ஸ் அரசு அக்யூஸ்ட் தரப்புலையும் சாட்சியங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி நான் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கலாம். அடுத்தது ஆர்குமெண்ட்ஸ்
இருதரப்பு சாட்சியங்களையும் விசாரிச்சாச்சு. ப்ராசிக்யூஷன் கையில் இருக்கிற சாட்சியங்களையும் விசாரிச்சாச்சு. அரசு தரப்பு இருக்கிற சாட்சியங்களை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக விசாரிச்சாச்சு. அக்யூஸ்ட் தரப்பு சாட்சியங்களை விசாரிச்சு. அப்ப இப்ப என்ன பண்ணும், இரு தரப்புல மேற்கொண்டு ஆதாரமாவோ இல்லை ஜட்ஜ்மெண்ட்ஸோ மேற்கோள் காமிச்சு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றதுக்காக ஆர்குமெண்ட் கேட்பாங்க. ஆர்குமெண்ட் பண்ணி இரு தரப்பு வாதங்களையும் கேட்கணும் இல்லையா? அதுக்கு 232 சிஆர்பிசி 234ல ஆர்குமெண்ட்ஸ், அது பிஎன்எஸ்ல 257. சரி, ஆர்குமெண்ட்லாம் முடிஞ்சிச்சு. அப்ப என்ன கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் தானே பேலன்ஸ் நிற்குது. ஜட்ஜு அப்பயும் யோசிக்கணும். அப்ப ஜட்ஜு அங்க என்ன யோசிக்கணும் கேட்டா, ஒரு அக்யூஸ்டுக்கு போதுமான சாட்சியங்களை விடுவிப்பதற்கான ஆதாரங்களை தாக்கல் செய்வதற்கு போதுமான வாய்ப்புகளை அந்த நீதிமன்றம் கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் ஆதாரமற்ற நிலையில கூட அவன் ஒரு குற்றத்தை செய்யாமல் இருந்திருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவன் குற்றவாளி என்று நிரூபிக்க கூட அவனை நிரூபிக்க முடிவு எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால் அவனுக்கு மறுபடியும் போதுமான அளவுக்கு இருக்கு. சரி, எந்த ஆதாரமும் இல்லை அக்யூஸ்டுக்கு. அப்படி இருக்கும்போது அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு அவகாசம் கொடுத்து மேற்கொண்டு கூடுதலான சாட்சியங்கள் இருக்கா, இல்லை வேற மாதிரியான சாட்சியங்கள் இருக்கா, ஆவணங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிறோம், வாய்ப்பு சொல்லலாம். ப்ரீவியஸ் கன்விக்ஷன், அப்படியும் வாய்ப்பு இல்லை. அக்யூஸ்டுக்கு எந்த எவிடன்ஸும் எனக்கு இல்லை, ஆதாரமும் இல்லை, எனக்கு நிரூபிக்க போதும் இருக்கா, ஆனால் அந்த குற்றத்தை நான் செய்யவில்லை. அப்போ அக்யூஸ்டை எப்படி நிரூபிக்கிறதுக்குன்னா அவனுடைய ப்ரீவியஸ் கன்விக்ஷனை பார்க்கணும். இவன் மீது முன்னாடியாக கேஸ் ஏதாச்சும் இருக்குதா, இது போன்ற வழக்கில் அவன் செஞ்சிருக்கு, இந்த மாதிரி வழக்குகளில் இல்லை சில குற்றங்களில் அவன் கொலை குற்றம் செஞ்சிருக்கானா, இல்லை திருடிருக்கிறானா, இல்லை ஏதோ பண்ணியிருக்கிறானா, இவன் மேலே எத்தனை வழக்குகள் இருக்கு, இவன் நன்னடத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். ப்ரீவியஸ் கன்விக்ஷன், குற்றம் சாட்டப்பட்ட வழக்குகளின் நிலைவரத்தையும் பார்க்கப்பட வேண்டும் அப்படி என்று செக்ஷன் 236 சொல்லப்பட்டுள்ளது. இதுவே ப்ரீவியஸ் கன்விக்ஷன் 259 பிஎன்எஸ் ஆக்ட். இந்த செக்ஷன்ல கண்டிப்பாக கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கு, டீட்டெயில கேட்பாங்க. சிவில் கேஸ்ல இதுல முக்கியமான கேள்வி, இந்த கேள்வி எப்படி கேட்பான்னு கேட்டா, ஒரு நபரின் நன்னடத்தை சிவில் வழக்கில் பார்க்கப்படுமா, குற்ற வழக்கில் பார்க்கப்படும், கிரிமினல் வழக்கில் பார்க்கப்படுமா? இந்த வழக்கு கண்டிப்பா கேள்வி வரும். இது சிவில் ஜட்ஜுக்கும் கேட்பாங்க, சிவில் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கொஸ்டின்லையும் கேட்பாங்க. அப்போதைக்கு இந்த கேள்வி கண்டிப்பா வரும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கப்பட வேண்டும். சிவில் வழக்குகளில் உரிமை நிலைநாட்டுவதில் எந்த காரணத்தை கொண்டும் நன்னடத்தை பார்க்க முடியாது. ஆழமா அழுத்தமா சிந்திக்கப்பட வேண்டும். உரிமையல் வழக்குகளில் நன்னடத்தையை பார்ப்பதற்கு இடமில்லை. ஆனால் குற்ற வழக்குகளில் ஒரு அக்யூஸ்டுடைய நன்னடத்தையை பார்ப்பதற்கு சட்டத்தில் 236 பிரகாரம் நடவடிக்கை உண்டு. அதான் அது 236 ப்ரீவியஸ் கன்விக்ஷன், 259 பிஎன்எஸ் ஆக்ட், 259 கன்விக்ஷன், ப்ரீவியஸ் கன்விக்ஷன். ரைட், ஓகே. கேஸ் இஸ் அண்டர் செக்ஷன் 199 வந்துருச்சுங்களா? அதன் பிறகுதான் இந்த கேஸை புட்டப் பண்ணி இவங்க ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு எல்லாத்தையும் கண் பண்ணி சரி அவன் சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் பார்க்கணும். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, சிஆர்பிசி 119(2) பிரகாரம் என்ன அர்த்தம்னா, அந்த அக்யூஸ்டுடைய நிலவரத்தை பார்க்கணும், அவனோட சூழ்நிலையை பார்க்கணும், வழக்கின் தன்மையை பார்க்கப்பட வேண்டும், அவருடைய நிலவரத்தை பார்க்க வேண்டும், வாழ்வாதாரத்தை பார்க்கப்பட வேண்டும், வாழ்வதன் குடும்ப சூழ்நிலை பார்க்கப்பட வேண்டும். அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் மீது கன்விக்ட் பண்ணக்கூடிய தண்டனை வழங்க வேண்டும். அதுதான் இந்த வழக்கு. ஒரு 199 போட்டுருங்க போது 260 தெளிவாக போட்டப்படுறது பிஎன்எஸ் ஆக்டில். இது தான் ப்ராசீஜர், ஸ்பெஷல் ப்ரொசீஜர். ஏதாச்சும் ஸ்பெஷல் ஆக்டில் ஏதாச்சும் குற்றங்கள் இருக்கா, அந்த ஆக்டில் இருக்கா, இந்த ஆக்டில் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அவனுடைய சூழ்நிலை பர்சனல் சுச்சுவேஷனையும் அந்த 260 ஸ்பெஷல் ப்ரொவிஷன்களையும் பார்த்து விடுவிக்கிறன வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்கணும். முடியாத பட்சத்தில் அவருக்கு மீது கன்விக்ஷன் இருக்கும். இதுதான் செஷன்ஸ் ட்ரையலுடைய சுச்சுவேஷன். இன்னைக்கு எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது. காரணம் என்ன, அம்மையார் கௌசல்யா அவர்கள் மேடம் இன்னைக்கு அவங்களே நேற்று ஃபோன் பண்ணி நான் ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொன்ன பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இந்த நிகழ்ச்சி மேடம் அவர்கள் மனசை வச்சு நாளைக்கு கண்டினியூவாக தொடர்ச்சியாக வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு
இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் ஒத்துழைப்பு தர 1ஆம் தேதியிலிருந்து அட்மிஷன் போடுறாங்க. டிஜேவுக்கு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு, சிவில் ஜட்ஜுக்கு மெட்டீரியல் தேவைப்படும் கேட்கலாம். வர வைத்து தருகிறோம். நம்ம ஆஃபீஸில் ரெடி பண்ணுறாங்க. மெட்டீரியல் தரமான மெட்டீரியலாக ரெடி பண்ணுறாங்க. டெல்லி தொடர்போடு கனெக்ட் பண்ணி அவங்களிடமிருந்து சிறப்பு வாழ்ந்த வழக்கறிஞர்களும், ஜட்ஜி நீதிபதிகளும், ஓய்வு பெற்ற நீதிபதிகளின் தொடர்பிலும், சில நட்பு வட்டாரங்களின் அடிப்படையிலும் அவங்களோட ஒப்பீனியன் கேட்டு மெட்டீரியல் எடுக்கிறோம். ஆலோசனை செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால் மெட்டீரியல் வாங்குவதற்கு தயாராக இருப்பவர்கள் தொடர்பு கொண்டு புக் செய்யலாம். நன்றி.